ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த மாதிரி வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலில் பாருங்கள். நம்மளோட சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பூர்ணிமா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதில் வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வெள்ளிப்பட்டறை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கோவையில் வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்போலேருந்து தனிமையில் தாங்க இருக்காங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ குழந்தைய வளர்த்திட்டு இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா செயின் பட்டுற வியாபாரம் தாங்க. ஸோ அது இவங்க தனியாக கடை போட்டு இவங்க தனியாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுடைய குழந்தைக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு துணையாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஜாதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் வசதியெலாம் இருக்குதுங்க. பட் இவங்களுடைய அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான் அப்பா. அதனால் அப்பாவை பார்த்துக்கணும். அதனால இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பாவனா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திண்டுக்கல்லில் வசிச்சுட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். கவர்மெண்ட் முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் ஜாபாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமே இவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு, நிலம், காடுன்னு ஓரளவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போகிறதாவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோம். பட் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்க ஜாதகத்தோட உங்கள் ஜாதகம் பொருந்துகிற வகையில் நாங்களே உங்களுக்கு நேரடியாக மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்குவோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.